நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லேப்டாப் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி லேப்டாப் ப்ராப்ளம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் எஸ்எஸ்டி இல்லை. அதனால் ஒரு எஸ்எஸ்டி வந்து இவிஎம் பிராண்டில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது 4300. இப்போ வந்து இந்த இதில் வந்து இதை எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம இந்த எஸ்எஸ்டியை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், இதையும் கட்டிடணும். இப்போ பேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். இப்போ வந்து மெதுகாக வந்ததை கலத்துங்க, இல்லாட்டி இதாயிரும், உடஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்டி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு இருக்குது. இதை பார்த்து கரெக்டாக அந்த ஸ்லாட் கரெக்டாக போட்டு விடுங்க. இப்போ ஃபுல்லாக மாட்டிடுச்சு. இப்போ இதில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்டி ஒன்றி தான் போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் எஸ்எஸ்டி வாங்கி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நம்ம வந்து இதோட முடிச்சுட்டு நம்ம வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. மாட்டிட்டு இந்த சிடி டிரைவர் தூக்கி அதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS வந்து புட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பென்ட்ரைவ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டெல்லுக்கு பார்த்தீங்கன்னா பூட் மெனுக்கு வந்து F12, அதனால் F12 வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பூட் மெனு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி இருக்க HDD வந்து ஹார்ட் டிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டியிருக்க பென்ட்ரைவ். இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு விண்டோ OSக்குள்ளே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லாங்குவேஜ்லாம் வந்து இங்கிலீஷு, யுனைடெட் ஸ்டேட்டு தான். இதெல்லாம் அப்படியே தான், கீபோர்டு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியது தான். இன்ஸ்டால் நவ். இப்போது விண்டோஸ் 10 ப்ரோ தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் 64 பிட்டு. இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறதில்ல, புதுசாக தான் வந்து எஸ்எஸ்டியில் வந்து OS இன்ஸ்டால் பண்ணுறோம். அதனால் வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 256 GB வாங்கிட்டு வந்தோம். அன்அலோகேட்டட் ஸ்பேஸு 238ன்னு இருக்குங்களா, இதுதான் வந்து நம்ம எஸ்எஸ்டியோட இது. அப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே வந்து அப்ளை கொடுத்துருங்க. நீங்கள் இதில் ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு தேவையான ஜிபியை வந்து இப்போ 200 GB வேணும் அப்படின்னாக்கா 200 × 1024 போட்டு எவ்வளோ வருதோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிங்கனாக்கா 200 GB உங்களுக்கு தனியாக அலோகேட் ஆகிரும். 38 GB வந்து உங்களுக்கு தனியாக அலோகேட் ஆகும்.
இப்போ நான் எனக்கு ஃபுல்லாகவே வந்து அதை அப்படியே வந்து நான் சி டிரைவ் தான் கொடுக்க போகிறேன். அதனால் அப்ளை. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இதில் தான் வந்து வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஃபைல் வந்து காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வாய்ஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னாக்க அவ்வளோ. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த பென்ட்ரைவ் தேவையில்லை. பென்ட்ரைவ் கழட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டிஸ்கில் வந்து 2 வாய்ஸ் இருக்குது. இப்போ வந்து 3ஆவதாக நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போய்ட்டு நம்ம அந்த 2 வாய்ஸ் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ அந்த வால்யூம் 5ங்கிறது வந்து தான் நம்ம இப்போ இது பண்ணது. இப்போ இதில் வந்து 3 இது காட்டு. நம்ம டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுறனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டில் போய்ட்டு டிஃபால்ட் வாய்ஸ் வால்யூம் 5ன்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னால இது பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி. இங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து செகண்ட் வந்து 30 செகண்ட் இருந்துச்சு. 30 செகண்டுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் விண்டோஸ் 5ல் வந்து வால்யூம் 5ல் வந்து போயிடும்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைம் இருக்குல்ல, இதில் போய்ட்டு உங்களுக்கு 5 செகண்டு, 5 மினிட்ஸு, 30 செகண்ட் இருக்குது. நம்ம 5 செகண்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேக்கில் வந்தீங்கன்னாக்கா வந்துட்டு இதை கொடுத்துருங்க. இப்போ ரீஜன் வந்து கேட்குது. யூனிட் ஸ்டேட்னே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து இங்கிலீஷ் கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். செகண்டரி கீபோர்ட் லேஅவுட்டு அது இருக்குது, அதனால் நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்டர்நெட் ஏதாவது கனெக்ட் பண்ண சொல்லுது, நம்ம அதெல்லாம் இருக்க தேவையில்ல. ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துருங்க. கண்டினியூ வித்தவுட் லிமிட் கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் அட்மின்னு கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் இல்லை உங்கள் நேமில் கூட கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு போடுறேன்னா போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ பாஸ்வேர்டு போடல, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இந்த கொட்டனை வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நாட் நோ கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போனீங்கன்னா முன்னாடி இந்த அளவுக்கு வந்து நமக்கு இப்போ இல்லை, நமக்கு கொஞ்சம் இப்போ ஸ்பீடாகவே இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி போட்டனால. இது எஸ்எஸ்டி ட்ரைவ் நம்ம இது பண்ண வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணது. ஆல்ரெடி இருந்த வாய்ஸ் வந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் டெலிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கிறாலும் வச்சுக்கலாம். இந்த ட்ரைவை டெலிட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பை அப்கிரேட் பண்ணணுனாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சிஸ்டம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சிஸ்டம் ரிலேட்டடான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.